தயவு பதிவு 116 அருட்பெருஞ்சோதி அகவல் உரைவிளக்கம் திருஅருட்பா 6ஆம் திருமுறை அருட்பெருஞ்சோதி அகவல் உரைவிளக்கம். உரைவிளக்கம் அருளியவர் அனகன் சுவாமி சரவணானந்தா, திண்டுக்கல். திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அகவல் வரிகள் 1165 1166. தலைப்பு உயிர் துணை. உயிர் துணை. பற்றையந்தஞ்சிய பரிவு கண்டணைந்தனை சற்று மஞ்சேல் என தாங்கிய துணையே. பற்றையந்தஞ்சிய பரிவு கண்டணைந்தனை சற்றும் அஞ்சேல் என தாங்கிய துணையே. சற்றும் அஞ்சேல் என தாங்கிய துணையே. அனக உரை. ஒருவராய் உள்ள அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தன் அருள் உண்மையெல்லாம் வெளிப்பட்டு ஆனந்த வாழ்வு எங்கெங்கும் விளங்கச் செய்தல் பொருட்டே இந்த மா பிரபஞ்ச செயல்பாட்டை அளவு கடந்த நெடுங்காலமாக மேற்கொண்டுள்ளார். ஒருவராய் உள்ள அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தன் அருள் உண்மையெல்லாம் வெளிப்பட்டு ஆனந்த வாழ்வு எங்கெங்கும் விளங்கச் செய்தல் பொருட்டே இந்த மா பிரபஞ்ச செயல்பாட்டை அளவு கடந்த நெடுங்காலமாக மேற்கொண்டுள்ளார். அந்த கடவுள் ஒருவராய் இருந்த போதிலும் தன் பேரருட் பெரும் சக்தி திறத்தால் எங்கும் பூரணமாய் ஆன்ம அணுக்கள் தோறும் நித்தியானந்த அனுபவம் வெளியாக்கி விளங்கச் செய்ய உள்ளார். இதனால் அந்த ஆன்ம அணுவை உள்ளும் புறமும் சூழ்ந்து நின்று வாழ்விப்பதற்கு எல்லா வகையிலும் உதவி கொண்டுள்ளார். இதனால் அந்த ஆன்ம அணுவை உள்ளும் புறமும் சூழ்ந்து நின்று வாழ்விப்பதற்கு எல்லா வகையிலும் உதவி கொண்டுள்ளார். இதைத்தான் வள்ளல் பெருமான் உள்ளும் புறமும் ஒரு வள்ளல் இருப்பதால் வாட்டமடைய தேவையில்லை என்கின்றார். தந்தையாயும் தாயாயும் தன்னை ஒரு சேயாயும் தோற்றுவித்ததோடு உயிர் துணையாய் இருந்தும் அகத்தும் புறத்தும் இருந்து உதவி கொண்டுள்ளாராம். நம் வள்ளல் பெருமான் கடவுளிடத்தில் வைத்திருக்கும் பற்று அளவு கடந்தது. அப்படியிருந்தும் ஒரு சமயம் புற சூழலாலும் மன மறதியாலும் அந்த கடவுள் பற்று தளர்கின்ற போது இவருக்கு சற்று பயம் உண்டாகிவிடுகின்றதாம். ஏனென்றால் கடவுளை மறந்து இந்த உலக விஷயத்தில் கவனக்குறைவாக இருந்துவிட்டோமே. கடவுளை மறந்து இந்த உலக விஷயத்தில் கவனக்குறைவாக இருந்து விட்டோமே, இதனால் என்ன கேடு நேருமோ, யாது வருமோ என்று அஞ்சி விதிர்க்கின்றார். இந்த பரிதவிப்பை கண்டு எப்படி சும்மா இருப்பார் அகமும் புறமும் துணையாய் விளங்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்? மெய்த்தொண்டர்க்கு தொண்டு செய்யும் மெய்த்தொண்டர் அல்லவா நம் அருட்பெருஞ்சோதிபதி. ஆகையால் நம் வள்ளல் அடிகளின் உள்ள தவிப்பை உணர்ந்த நொடியிலே ஒரு துணைவனாக தோற்றி பக்கத்தில் வந்து சார்ந்து மிக பரிவோடு சற்றும் அஞ்ச வேண்டாம், நீ மறந்தாலும் உன்னோடு இடையறாது இருந்து வரும் யான் உன்னை கவனித்து கொண்டு தானே இருக்கின்றேன். உனக்கு
எதனாலும் தீங்கு நேராத வண்ணம் காத்து வருவதுதானே எனது கொள்கை. ஆகையால் எதற்கும் பயப்பட வேண்டியது இல்லை. உனக்கு எல்லா நன்மையும் விளையும் என்று தேறுதல் கூறி தெளிவுபடுத்தி ஆறுதல் அடையச் செய்கின்றார் அந்த அருள் துணைவர். பற்றையந்தஞ்சிய பரிவு கண்டனைந்தனை சற்று மஞ்சேல் என தாங்கிய துணையே. அடுத்து அகவல் வரிகள் 1167 1168. தளர்ந்த அத்தருணம் என் தளர்வெல்லாம் தவிர்த்து, தளர்ந்த அத்தருணம் என் தளர்வெல்லாம் தவிர்த்துள் கிளர்ந்திட எனக்கு கிடைத்த மெய்த்துணையே. தளர்ந்த தருணம் என் தளர்வெல்லாம் தவிர்த்து உள் கிளர்ந்திட எனக்கு கிடைத்த மெய்த்துணையே, கிடைத்த மெய்த்துணையே. அனகவுரை. உடலிலே உயிரிலே உணர்விலே நலிவு ஏற்பட்டு தளர்ச்சி இருக்கின்ற சமயத்தில் உதவி புரிந்து நலம் உறச் செய்கின்ற உண்மை துணைவர் யார் உளர் இந்த உலகிலே? அப்படி கிடைக்கின்ற புற உதவிகள் எல்லாம் மிக சிறுமை உடையனவே ஆகும். அவைகள் யாவும் ஓர் எல்லை வரைதான் பயன்படும். உள்நிலை சரியாயிருந்து புற உதவியை ஏற்கும் வரைத்தான் உபயோகப்படும். அதற்கு மேல் இல்லை இல்லை. ஆனால் நமது உண்மை துணையாகிய அருட்பெரும் ஜோதியோ சதா உள்ளிருந்து தாங்கியும் புறத்திருந்து அணைந்தும், உள்ளிருந்து தாங்கியும் புறத்திருந்து அணைந்தும் தளர்வெல்லாம் போக்கி ஒளி பெற்று இலங்கிடச் செய்கின்றார். ஆதலின் இந்த அருள் ஒளியையே மெய்த்துணையாய் கொள்ளல் வேண்டும் நாம் ஒவ்வொருவரும். இந்த ஒளிதான் நம் பெருமானுக்கு சோர்வை களைந்து ஒளிவரச் செய்தும், அதுவே இவர்தம் உள்ளத்தில் கிளரொளி வீசிக்கொண்டு வளரொளி மணிமயமாய் திகழ்கின்றதாகவும் உள்ளதாம். இந்த ஒளியே நம் ஒவ்வொருவருக்கும் உள்விளங்கி நின்று உதவி செய்து உவகை கொள்ளச் செய்துவிடும் என்பது நிச்சயம். இந்த உள் ஒளியே நம் ஒவ்வொருவருக்கும் உள்விளங்கி நின்று உதவி செய்து கொண்டு உவகை செய்து கொள்ளச் செய்துவிடும் என்பது நிச்சயம். ஆதலின் இந்த உள் துணையை ஒருமையோடு பற்றிக்கொள்வோம். பற்றிக்கொண்டு மறவாது சொல்லிலும் செயலிலும் துதித்தும் தயவு செயல் புரிந்து கொண்டும் இருப்போம். இந்த நற்றுணை நம்மை காக்கும். இந்த அருட்பெருஞ்சோதி நற்றுணை நம்மை காக்கும் சத்தியம். அடுத்து அகவல் வரிகள் 1169 1170. துறை இது வழி இது துணிவிது நீ செய்யும் முறை இது எனவே மொழிந்த மெய்த்துணையே. துறை இது வழி இது துணிவிது நீ செய்யும் முறை இது எனவே மொழிந்த மெய்த்துணையே. அருள் விளக்கம். மெய்ப்பொருளை அடைவதற்கு உதவ வந்துரும் துணைவன் உண்மையானவனாக, எல்லாம் நன்கு அறிந்து தெளிந்தவனாக, மெய்ப்பொருளை அனுபவத்தில் கொண்டு உள்ளவனாக, நாடி வந்து அடைந்தோரை உவகையோடு ஏற்று அருள் புரிபவனாகவும் இருத்தல் வேண்டும். அந்த வண்ணமான அருட்பெரும் ஜோதியையே நமக்கு துணையாக பெற்றுள்ளோம். அது நம் குறிக்கோளாகிய அருட்பெருஞ்சோதி நிலையை அருட்பெருஞ்சோதி நிலையை எய்துவதற்கு உரிய துறை, அதாவது இடம் இது என்றும்,
அதற்கு செல்லும் மார்க்கம் இது என்றும், பற்று கொள்ள வேண்டிய லட்சிய பொருள் இது என்றும், நாம் நடந்து கொள்ள வேண்டிய புரிய தகுந்த வகை இது என்றும் இடையறாது ஊக்கிக் கொண்டே உள்ளது அந்த நற்றுணை. அது நம் வாழ்வின் குறிக்கோளாகிய அருட்பெருஞ்சோதி நிலையை எய்துவதற்கு உரிய துறை இது என்றும், அதற்கு செல்லும் மார்க்கம் வழி இது என்றும், பற்று கொள்ள வேண்டிய லட்சிய பொருள் இது என்றும், துணிவு இது என்றும், நாம் நடந்து கொள்ள வேண்டிய புரிய தகுந்த வகை இது என்றும், அதாவது முறை இது என்றும் இடையறாது ஊக்கிக் கொண்டே உள்ளது அந்த நல் துணை. இதுபோன்ற ஒரு நற்றுணை நாயகனை அல்லது நண்பனை புறத்தில் எங்கு தேடினும் காண்பதற்கு இல்லையாம். உலகில் தயவும் ஒருமை உரிமையும் இருந்தால் ஒருவருக்கு ஒருவர் நல்ல துணையாக இருந்து உதவி புரிந்து வாழ்வில் நலம் காணச் செய்தல் கூடும். இப்போது தயவின்மையாலும் புலனிச்சை மிகுதியாலும் மக்கள் வாழ்வில் உண்மை துணை நலம் காண்பது அரிதாய் உள்ளதாம். அப்படி பிறர் ஒருவருக்கு துணை புரிந்தாலும் கைமாறு கருதாது புரிகின்றது இல்லை. உதவி பெறுநரும் செய் நன்றி மறவாது சமயத்தில் உதவுவதும் இல்லை. உண்மையான அருட்குருவினை அடுத்து உபதேசம் பெற்று உய்யலாம் எனக் கருதி மெய்த்துணையை நாடி சென்று எங்கு தேடினும் அப்படிப்பட்ட உயிர் துணைவனை காண்பது முயற்கொம்பாயிருக்கின்றது இந்த உலகிலே. ஆகவே மெய்த்துணை பொருள் மெய்ப்பொருளான கடவுளே என ஓர்ந்து தெளிந்து சுத்த சத்விசாரத்தால் மெய்யகத்திலே அப்பொருளை கண்டு ஒன்றிவிட்டால் அன்பு பெருக பெருக அகத்துணை விளக்கமும் புறத்துணை அனுபவங்களும் பெறலாம். இது முக்கியம். மீண்டும் கவனிப்போம். ஆகவே மெய்த்துணை பொருள், அதாவது மெய்யான உயிர் துணை பொருளாக இருப்பது மெய்ப்பொருளான கடவுளே என ஓர்ந்து தெளிந்து சுத்த சத்விசாரத்தால் அகத்தில் அப்பொருளை கண்டு ஒன்றிவிட்டால் அன்பு பெருக பெருக அகத்துணை விளக்கமும் புறத்துணை அனுபவங்களும் பெறலாம். அடுத்து அகவல் வரிகள் 1171 1172. எங்குரு தீமையும் என்னை தொடராவகை, எங்குரு தீமையும் என்னை தொடராவகை, கங்குளும் பகலும் மெய்காவல் செய்துணையே, கங்குளும் பகலும் மெய்காவல் செய்துணையே, எங்குரு தீமையும் என்னை தொடராவகை, கங்குளும் பகலும் மெய்காவல் செய்துணையே, மெய்காவல் செய்துணையே. அணகவுரை. ஒருவனுக்கு எவ்வளவு தீமைகள் எப்படியெல்லாம் வந்து சார்கின்றன இந்த உலகில். அண்டம் பிண்டம் ஆகிய இடங்களில் அகம் முதலான 4 இடத்தும் தன் செயலாலும் பிறர் செயலாலும் முன்வினை விளைவாலும் நிகழ்வினை சூழலாலும் எண்ணற்ற தீமைகள் வந்து சார்கின்றனவாக கூறப்படுகின்றன. அப்படி தீமைகள் வருதலை அறிவது அருமையே. அப்படியே அறிந்தாலும் கூட அவற்றை வருமுன் தடுப்பதோ வாராது தவிர்ப்பதோ வந்தபின் சாராது விளக்குவதோ திருவருளால் அன்றி பிறிது எதனாலும் முற்றிலும் கூடாதாம். இது முக்கியம், மிக முக்கியம். அப்படியே அறிந்தாலும் கூட அந்த தீமைகள்
வருகின்றது என்பதை எந்த தந்திரத்தாலாவது முன்கூட்டியே அறிந்து கொண்டாலும் கூட அவற்றை வருமுன் தடுப்பதோ வாராது தவிர்ப்பதோ வந்தபின் சாராது விளக்குவதோ திருவருளால் அன்றி பிறிது எதனாலும் முற்றிலும் கூடாதாம். அருள் அடைந்து பெருநலம் பெற வேண்டும், அருள் அடைந்து பெருநலம் பெற வேண்டும் என்ற திருவுள்ளத்தின் ஆணைப்படியேத்தான் எல்லா நன்மைகளும் எல்லா தீமைகளும் வந்து வந்து சூழ்கின்றனவாம். ஆக அகமுடையானின் ஆணைப்படித்தான் எல்லா இன்ப துன்ப சூழலும் வருவித்து தருவிக்கப்படுகின்றன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அருள் பெற வேண்டியே இந்த சூழ்நிலைகள் வருவிக்கப்படுகின்றன. ஆனால் அருள் பெற வேண்டியே இந்த சூழ்நிலைகள் வருவிக்கப்படுகின்றன என்ற உண்மையை அறியாமலும் அதற்கு தக நடக்காமலும் அல்வழியில் சென்று, அதாவது அல்லாத வழியில் சென்று அல்லல் உறுகின்றனர் மக்கள். நன்மைகள் வரும்போது புலன் இன்பத்தில் மூழ்கி மருளில் மயங்கி வீண் போகின்றனர் பலரும். ஆனால் தீமைகள் அடர்ந்து வரும் சமயம் அதிக அவஸ்தைப்பட்டும் பலவித தந்திர உபாய சாந்தி பரிகார முறைகளை கொண்டும் அத்தீமைகளை விலக்கிக் கொள்ளவே முயலுகின்றனர். இந்த நெறியல்லா நெறிகளை விட்டுவிட்டு மெய் அருள் நெறிக்கு வந்தால் எந்த வகை நன்மையாலும் தீமையாலும் மேலான இன்ப வாழ்வு பெற முடியும். இது நம் நற்றுணை நாதரின் ஆணையாம். நம் வள்ளல் அடிகளார் அருட்பெருஞ்சோதி துணையை அடைந்து விட்டுள்ளதால் அதுவே அவர்க்கு அல்லும் பகலும் மெய்க்காவலாக இருந்து எத்தீமையும் அவரை சிறிதும் தாக்காமல் நெருங்காமல் பின் தொடராமல் துணை புரிந்து வருகின்றதாம். இவ்வுண்மையை உணர்ந்து இந்த அகத்துணையை உளம் கொண்டு தயவோடு வாழ்ந்தால் என்றும் இன்போடு தழைத்து ஓங்கலாம். காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொளியே, காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொளியே, ஆற்றின்ப வெள்ளமே. அடுத்து அகவல் வரிகள் 1173 1174. வேண்டிய வேண்டிய விருப்பெலம் எனக்கே, வேண்டிய வேண்டிய விருப்பெலம் எனக்கே, ஈண்டிருந்தருள் புரி என்னுயிர் துணையே, ஈண்டிருந்தருள் புரி என்னுயிர் துணையே, வேண்டிய வேண்டிய விருப்பெலம் எனக்கே, விருப்பெலம் எனக்கே, ஈண்டிருந்தருள் பூரி என்னுயிர் துணையே, என்னுயிர் துணையே. அருள் விளக்கம். அகத்துணையாய் நமது ஆறுயிர்க்கு ஓர் உறவாய் நம்மோடு உடனாய் இருந்து கொண்டு திருவருள் பாலிக்கின்றார் நம் பதி. அருள் அனுபவம் விளங்கும் இடம் அக ஆன்ம சிற்றவையாக இருக்கின்றது. அருள் அனுபவம் விளங்கும் இடம் அக ஆன்ம சிற்றவையாக இருக்கின்றது. இது நம் தலை நடுநிலையில் நிலவுவது. இது நம் தலை நடுவில் நிராதார நிலையில் நிலவுவது. ஆகையால் தயவோடு கூடிய மன ஓர்மையால் அந்த ஆன்ம சிற்றவையில் தங்கி இருந்து கொண்டு யாவையும் பரநலம் கருதி புரிந்து வந்தால் அவ்விடத்தில் அறிவறியா அருள் இன்பம் தோன்றும் அனுபவிக்கல் ஆகும்.
இதைத்தான் வள்ளல் பெருமான் மனமடங்கும் திறத்தினில் ஓரிடத்தே இருந்தறியேன். மனமடங்கும் திறத்தினில் ஓரிடத்தே இருந்தறியேன். அறிந்தோரை ஏத்திடவும் அறியேன். எந்த வீரான் மணிமன்றம் எய்த அறிவேனோ என்கின்றார். இந்த மணிமன்றம் ஆகிய சிற்றபை இது நம் தலை நடு நிராதார நிலையில் நிலவுவது. ஆகையால் தயவோடு கூடிய மன ஓர்மையால் அந்த ஆன்ம சிற்றபையில் தங்கியிருந்து கொண்டு யாவையும் பரநலம் கருதி செயல் புரிந்து வந்தால் அவ்விடத்தில் அறிவறியா அருள் இன்பம் தோன்றும், அனுபவிக்கல் ஆகும். அருள் அம்பலத்தில் விளங்கும் நம்மோடு ஒன்றியுள்ள நம்பதி நமது கடவுள் நமக்கு எவை எவை தேவையோ அவற்றையே வேண்டச் செய்கின்றார். அப்படி வேண்டச் செய்ததோடு வேண்டியாங்கு உடனுக்குடன் அவற்றை தருவித்து கொடுக்கின்றார். நாம் அவர்க்கே அடைக்கலமாகி அகவடிவில் இருக்கின்றதால் அவருடைய திருவுளத்து இச்சைப்படித்தான் எதையும் வேண்டுவோம். மற்ற எதையும் வேண்டச் செய்யவும் மாட்டார். ஆகையால் வேண்டச் செய்ததை திருவருளால் எங்கிருப்பினும் இமைப்பொழுதில் வரவழைத்து வழங்குவித்து அகமகிழ செய்கின்றார். இது முக்கியம். மீண்டும் கவனிப்போம். அருள் அம்பலத்தில் விளங்கும் நம்மோடு ஒன்றியுள்ள நம்பதி நமது கடவுள் நமக்கு எவை எவை தேவையோ அவற்றையே வேண்டச் செய்கின்றார். அப்படி வேண்டச் செய்ததோடு வேண்டியாங்கு உடனுக்குடன் அவற்றை தருவித்து கொடுக்கின்றார். நாம் அவர்க்கே அடைக்கலமாகி நாம் அக வடிவில் பொருந்தி இருக்கின்றதால் நாம் நம்முடைய அருட்ஜோதியாகிய அக வடிவிலே ஆன்ம சிற்றபையிலே பொருந்தி இருக்கின்றதாலே அவருடைய திருவுள்ள இச்சைப்படித்தான் நாம் எதையும் வேண்டுவோம். மற்ற எதையும் வேண்டச் செய்யவும் மாட்டார். ஆகையால் வேண்டச் செய்ததை திருவருளால் எங்கு இருப்பினும் இமைப்பொழுதில் வரவழைத்து வழங்குவித்து அகமகிழச் செய்கின்றார். சிலர் மந்திர சக்தியாலே கருணை எச்சினி சித்தி பெற்று அதனை உலகிற்கு காட்டிட வேண்டி எதையேனும் அச்சித்தியால் வரவழைத்து பிறர்க்கு வழங்குகின்றார்கள். இது அருட்செயலால் பெறப்படுவது அல்ல. பிறரை மயக்கும் மாயாஜால செயலே ஆகும். உலகும் வியக்கும்படி இவர்கள் சில காலம் இருந்து முடிவில் அச்சக்தி சித்திகளும் மறைந்து தாமும் ஒழிந்து போகின்றார்கள். இது திருவருட்சம்மதம் அல்ல. நமது அருள் வள்ளலார் முதலில் அருள் அம்பலத்தில் கடவுளோடு ஒன்றியிருக்கும் அருள் வாழ்வு ஏற்றார். நம் அருள் வள்ளலார் முதலில் அருள் அம்பலத்திலே கடவுளோடு ஒன்றி இருக்கும் அருள் வாழ்வு ஏற்றார். அங்கிருந்து கடவுள் சம்மதமாக தயவாலே எவையும் பெற்று தன் செயல் என காட்டிக்கொள்ளாது அருட்செயல் அது என அடக்கத்துடன் கூறி வந்தார். ஆகையால் அவர் என்றும் அந்த அருட்சித்துடன் விளங்கும் பெற்றி பெற்றுள்ளார் என அறிகின்றோம். அடுத்து அகவல் வரிகள் 1175 1176. இகத்தினும் பரத்தினும் எனக்கு இடர் சாராது. இகத்தினும் பரத்தினும் எனக்கிடர் சாராது. அகத்தினும் புறத்தினும் அமர்ந்தமை துணையே. அகத்தினும் புறத்தினும் அமர்ந்தமை துணையே. இகத்தினும் பரத்தினும் எனக்கு இடர் சாராது.
அகத்தினும் புறத்தினும் அமர்ந்த மெய்த்துணையே. அனக உரை விளக்கம். எனது மெய்த்துணை நாதர் என் அகத்திலே இருந்து ஆணை செய்கின்றவராயும், அதே சமயம் புறத்தெங்கும் இருந்து தேவையான எவையும் வழங்குவிப்பவராயும் உள்ளார். நித்தியமாகிய அழிவு இல்லாத ஆன்மாவின் கண்ணே, சத்திய ஞான ஆனந்தராய் அமர்ந்து ஆட்சி புரிகின்ற நமது உயிர் தலைவர் அந்த ஆன்மாவிலும் உயிரிலும் மனோ கரணத்திலும் இந்திரிய தேகத்திலும் கூட எனக்கு தடை ஒன்றும் நேராது காவல் பெருந்துணையாய் நிலவுகின்றார். இது இந்த இகவாழ்வில் மட்டுமல்ல, இந்த இகலோக புவி வாழ்வில் மட்டுமல்ல, மேலே பரத்தினும் தொடர்ந்து அவரது காவல் துணை இருந்து வருவதாம். இதனால் இகத்தும் பரத்தும் இடர் ஏதும் என சார்கின்றது இல்லை. இந்த இக பரமாம் இருநிலை கடந்த பேரின்ப நிலையில் என் பதியே தன் முழு வல்லமையோடு அற்புதானந்த சித்தி வாழ்வில் உடன் துணையாய் விளங்கி வருகின்றார். ஆகையால் மரணமே இல்லாது என்றென்றும் விளங்கலாகின்றது என நம் பெருமான் உண்மையை உணர்த்துகின்றார். இந்த அருட்பெரும் துணைவர்க்கு நிகராக எவ்வுலகத்தும் எக்காலத்தும் எந்த விதத்தும் வேறு ஒருவர் இருக்கவே முடியாது என்பதை திருவருளால் அறிவிக்கப்படுகின்றோம். ஆதலின் இந்த அருள் துணை ஆண்டவரை அணுகி அருள் நலமெல்லாம் கொண்டு வாழ்வோமாக. ஆதலின் இந்த அருட்துணை ஆண்டவரை அணுகி அருள் நலமெல்லாம் கொண்டு வாழ்வோமாக, என்றும் வாழ்வோமாக. தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன். தயவோடு உரு, தயவாய் இரு, தயவே செய். தயவு.